Praise the Lord. தேவ பிள்ளைகள் இந்த காலவெளியில் அந்த சர்வ வல்லவரை ஆராதிப்போம். அந்த சர்வ வல்லவர் நம்ம கூட வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். அது எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய இறக்கம், நமக்கா இத்தனை பெரிய கிருபை. ஆமென். ஆம், கர்த்தரை ஆராதிப்போம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்றீங்களா? பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் குணாவிலும் எங்களோடென்று வாசம் செய்யும். கரங்களை உயர்த்தி, எங்கள் மத்தியில் உலாவிலும் எங்களோடென்று வாசம் செய்யும். காலங்களில் உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு இடத்தை கொடுங்க. இயேசுவே, நீர் வாரும், என் வாழ்க்கையில நீர் தங்கும் என்று சொல்லி நீங்கள் அழைப்பை கொடுங்க. அவர் வந்து வாசம் செய்யும் பொழுது உங்க சூழ்நிலை மாறும். உங்க பிரச்சனை, உங்க தடுமாற்றம், அவமானம், இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். இன்னைக்கு நாம் நம்முடைய வீடு, நம்முடைய இருதயம், இதில் கர்த்தர் தங்க விரும்புகிறார். எத்தனை பேர் இருக்கிற இடத்துல இந்த தெய்வத்தை பார்த்து, இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். உங்களுடைய கோணலான காரியங்கள், மாறுபாடான காரியங்கள், தடுமாற்றங்கள், அவமானங்கள், கேள்விக்குறிகள் மறையும், வழி பிறக்கும். இயேசுவே நீர் வாசம் செய். நீங்க வாங்கப்பா, மனதார உண்மை அழைக்கிறோம். நீர் வந்து வாசம் செய். இடிந்து போன எங்களுடைய வாழ்க்கையை கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம் இவ்விதமா வருது. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகிறீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இந்த வசனத்தில் 3 முக்கியமான காரியம். அதை பாருங்க. இன்னைக்கு நம்ம பாடி ஆராதிச்சதுக்கும் இந்த வசனத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. முதல் காரியம், வித் ஆல் யுவர் ஹார்ட். உங்கள் முழு இருதயம் ரொம்ப அவசியம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ண விரும்பினது என்னன்னா, அவன் என்னை முழு இருதயத்தோடு கூட எனக்கு இடம் கொடுக்கணும், என்னை விரும்பணும். நான் அவனை வாழ வைப்பேன், நான் அவனை உயர்த்துவேன், அவனை எழுப்புவேன். இதை மனுஷன் புரியலை. ஆனால் கர்த்தர் அதை திரும்ப திரும்ப மோசையின் மூலம், யோசுவான் மூலம், ஆரோன் மூலம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்க என்ன ஜனம்ன்றாரு, நான் உங்களை எனக்குன்னு ஏற்படுத்தினாரு. இதெல்லாம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு உறவு, எவ்வளோ பெரிய கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு இதில் வெளிப்படுது. இன்னைக்கு இந்த காலவேளையில் நீங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட தேடுங்க. முழு இருதயத்தோடு கூட அவரை ஆராதிங்க. உங்கள் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுங்க.
முழு இருதயம் கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் தங்க விடுவீங்கன்னா குழப்படி, தடுமாற்றம், குழப்பம் இதை மாற்றுவார் கர்த்தர். ஆமென். அன்னைக்கு கர்த்தர் இப்படி தான் தங்கினார். தாவீது வாழ்க்கையில் தங்கினார். சவுல் ராஜா வாழ்க்கையில் தங்க விடலை, தாவீது தங்க விட்டார், வெற்றி எடுத்தார். அநேகர் சொல்லிக்கிட்டே போகலாம், தெய்வ மனிதர்கள் இல்லையா. அன்னைக்கு யோசுவா தங்க விட்டான், காலேப், மோசே இவர்கள் தங்க விட்டார்கள். அங்கே வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறினது. தங்க விடுவீங்களா? ரெண்டாவது, யூ ஷால் சீக் மீ. கர்த்தரை தேடுங்க. எதோ தேடிக்கிட்டு இருக்கிற, நிம்மதி கிடைக்கிறதுக்கு, முன்னேறதுக்கு, சொலிப்பு வர்றதுக்கு, அடுத்த கட்டம் போடுறதுக்கு எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற. நீ தேடலாம், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஏதோ ஒரு நன்மை உன் வாழ்க்கையில் வந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் கவனிங்க, அது எதுவுமே நிரந்தரம் அல்ல. நீ கர்த்தரை தேடும் பொழுது தான் கர்த்தர் உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவார். நீ கர்த்தரை தேடும் பொழுது எதெல்லாம் இல்லையோ, எதெல்லாம் உனக்கு தூரமாக இருக்கோ, அதெல்லாம் உனக்குள்ளேயே நீ பார்க்க முடியும். கர்த்தரை தேடுறதுல தான் இல்லையா நீங்கள் கண்டடைவீர்கள். கர்த்தரை தேடுகிற ஒரு அறிவு தான் உன்னை அர்த்தமுள்ள ஜீவியம் பண்ண வைக்கும். கர்த்தரை தேடுகிற ஒரு அறிவு தான், கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் தான் உன்னை வெற்றி சிறக்கப்படும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? தயவுசெய்து எதை எதோ தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, இதை இந்த காலத்துக்குள்ளே பண்ணணும், அதை பண்ணணும். ரொம்ப நல்லா தான் இருக்குது. தயவுசெய்து கர்த்தருக்கு மிஞ்சி நீங்கள் பெஸ்ட்டாக யோசிச்சிருவீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, முடியாது. அவர் இஸ் அ மேக்கர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். அவர் அண்ட சாரங்களை உருவாக்கின தேவன். அவர் முற்றிலும் அறிந்தவர். அவருடைய அறிவுக்கு நிகரே இல்லை. நீ அவரை தேடினா தான் நீங்களும் நானுமே அறிவுள்ளவர்களாக மாற முடியும். மூன்றாவது, கடைசி, ஃபைண்ட் மீ. ஆமென், ஃபைண்ட் மீ. அப்போ தான் நீ கண்டுபிடிப்ப. நல்லா கவனிங்க, முழு இருதயம் அவசியம். அந்த முழு இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். அடுத்தது, அந்த முழு இருதயத்துக்குள்ளே கர்த்தரை தேடணும். தேடும் பொழுது நீ கண்டுபிடிப்ப. நீ அலைஞ்சு ஓடுற பற்றியா? நல்லா கவனிங்க, கர்த்தர் எளிதாகவே எல்லாவற்றையும் தர விரும்புகிறார். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனம் பல ஆண்டுகள் இந்த எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. கொஞ்ச நாள் தான், கைவிட்டு விரல் விட்டு என்ற நாள் தான் இவங்க பண்ணணும். ரெடி பண்ணி வச்சிட்டாரு கானான் தேசத்தை. பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அங்கே சில மனிதர்களை வைத்து பண்படுத்தி எல்லாம் வாக்கு பண்ணி வச்சிட்டாரு. இவன் போய் ஜஸ்ட் சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும், அதில் வசிக்கணும், அதை சுதந்திரிக்கணும். இஸ்ரவேல் ஜனம் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் பிரயாணம் இருக்கணும். ஆனால் அவங்க சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க 40 வருஷம். காரணம் என்னன்னு தெரியுமா? முழு இருதயத்தில் கர்த்தரை நேசிக்கலை, அவங்க கர்த்தரை தேடலை. இதுதான் அவங்க கண்டுபிடிக்காமல் போனாங்க. ஆனால் யாரெல்லாம் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை தேடினார்களோ, அவங்க கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தினாங்களோ, தான் இருதயத்தில் இடம் கொடுத்தாங்களோ, அவங்க கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? இருக்கிற இடத்துல இயேசுவே எங்களை அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் உண்மை கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபைத்தாங்க. என் குடும்ப ஜீவியத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் வேலை ஸ்தலத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய வருமானத்தில், என்னுடைய பெருக்கத்தின் நன்மையில், சுகத்தில், ஜீவனில் நான் உண்மை பார்க்க எனக்கு கிருபைத்தாங்க. ஆமென், ஆமென். God bless you. Bye-bye.